வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 8 மணி ஷோ சரிங்களா. 6 மணி ஷோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தோம், அது வந்துருந்துச்சு. 3ஆம் நம்பர் கொடுத்தோம், அது வந்துருந்துச்சு சரிங்களா. பட் இருந்தாலும் நமக்கு இன்னொன்று பர்ஃபெக்டாக கூட நமக்கு வரல. நம்ம சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்தோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் எதிர்பார்க்காத நம்பர் அது வந்துருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது, இதில் என்னம்மா நம்பர்கள் வர போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி 185 53 சரிங்களா. அதே மாதிரி 387 01, அதே மாதிரி 408 23 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்ச நம்பர். இதை வச்சு தான் நாளைக்கு 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா 8 மணிக்கு வந்து ரொம்பவுமே டைம் கிடைக்காது. அதனால் இருக்கிறதுக்குள்ளே நமக்கு குயிக்காக கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துப்படுங்க. கொஞ்சம் மிஷின் சாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆடி பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா ரொம்பவுமே மேட்ச் ஆகுதில்ல. முதல்ல மாதிரியாவது நமக்கு டக்குன்னு மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 2-3 ட்ராவே நமக்கு சரியாக மேட்ச் ஆகலை. அடுத்த ட்ரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் நல்ல நம்பராக மேட்ச் ஆகும். அப்போ நம்ம வச்சு வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம சொல்லுவோம், நம்ம இந்த டைமில் நமக்கு நல்லா வின்னிங் வரும்னு சொல்லுவோம். அந்த டைமில் நீங்கள் வைங்க சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் டக்கு நம்ம போர்டு வைஸாக சொல்லுவோம். இந்த போர்டு வரும், இந்த போர்டு இது வரும், இந்த போர்டு இது வரும்னு சொல்லுவோம். அந்த போர்டு வர அன்றைக்கி நீங்கள் அந்த போர்டு கட்டி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நிறைய நீங்கள் கட்டிடலாம். இப்போ ஒரு போர்டுனா ஒரு போர்டு கொடுப்போம். அந்த போர்டு கொடுக்குறப்ப நீங்கள் நிறையா கட்டிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக உங்களால் வின்னிங் எடுக்கவும் முடியும் சரிங்களா. அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சௌகரியமாக நிறைய ஒரு இப்போ 10 செட்டு வைக்கிற இடத்துல 100 செட்டு கூட வச்சு நீங்கள் வின்னிங் வாங்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வர்றப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு வச்சுருப்பீங்க. அப்படிங்கும்போது டக்குன்னு வச்சு விட்டுறலாம் சரிங்க. காசு போனால் போயிட்டு போதுங்க. நான் போர்டு கட்டி வந்துச்சுன்னா நமக்கு நல்ல காசு அமௌண்ட் வரணுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வச்சு வின்னிங் எடுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி தெளிவாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் பண்ணுங்கள் இல்லைங்களா. இல்லை நீங்கள் கொடுக்குற நம்பர் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் கம்மியாக கொடுங்க அப்படின்னா நீங்கள் அதே தான். நீங்கள் 399ங்கிறது நீங்கள் போங்க. அதான் நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லா ட்ராவலையும் வின்னிங் எதிர்பார்த்து நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. வரவே வேண்டியதில்லை. எல்லா ட்ராவலையும் யாராலையுமே வின்னிங் கொடுக்க முடியாது. நான் தான் சொன்னேன், குறிப்பிட்ட நம்பர் 40னா 40 ட்ராவுக்கு நம்ம கொடுப்போம். அதாவது 90 ட்ரா இருக்குது, இதில் 40 ட்ரா நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்னா, அது அந்த 40 ட்ராவில் என்னங்க, அந்த ஒரு 5 ட்ரா ஒரு மாதிரி ஆடுவாங்க, ஒரு 5 ட்ரா கரெக்டாக ஆடுவாங்க, ஒரு 5 ட்ரா அப்படி மாறி ஆடுவாங்க, 5 ட்ரா அப்படி வந்து நம்ம ஒரு டைமில் வந்து சி போர்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். சி போர்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. நம்ம வந்து உண்மையை சொல்லி தான் கூப்பிட்றோம் தவிர போய் சொல்லலை. எல்லா ட்ராவலையும் நான் வின்னிங் கொடுப்பேன்னு சொல்லவே மாட்டேன். எப்போயுமே எல்லாரையும் கொடுக்க முடியாது. அதான் உண்மையான விஷயம் சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பேன். இப்போ நானும் உங்கள் கூட ப்ளே பண்ணுறது தானே, எனக்கும் தெரியும் தானே எந்த டைமில் போடுறது எந்த டைமில் போடக்கூடாதுன்னு தெரியும். அந்த டைமில் போடுவேன் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 799 அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவே மேக் பண்ணி போட்டுருவோம். வீடியோ போட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன போர்டு எதில் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் வச்சு போடும்போது ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்குற நம்பர் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா, அந்த காசை நீங்கள் இங்கே கொடுங்கன்னு கேட்குறேன் நான். அவ்வளோதான் சரிங்களா. நான் வந்து இப்போ ஒரு 3 நம்பர் கொடுக்குற இடத்துல 6 நம்பர் கொடுக்குறோமா, அந்த 6 நம்பருக்கு வச்சா தானே 3 நம்பரை செலவு பண்ணுவீங்க. அந்த காசை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ அதிலே போஸ்ட் பண்ணிடுவோமே. அப்போ நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே. அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓரளவுக்கு சிறப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே. இந்த ட்ராவில் ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொல்லிடுறேன். ஒரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போர்டில். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அது என்னங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி ஏ போர்டு ஃபஸ்ட்டு எனக்கு 6ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அது நல்லாவே தெரியும். அதனால தான் 2ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 2ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா. உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர், ரெண்டு நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வர மாதிரி தெரியுது. அதாவது 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வர மாதிரி தெரியுது. அதே மாதிரி 3ஆம் நம்பரும் ரொம்ப வர மாதிரி தெரியுது. ஏன்னா இது ரெண்டில் ஒரு நம்பர் ஒரு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் உங்களை குழப்புவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எனக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது.
வரக்கூடிய நம்பராக இருக்குது. அது அப்புறம் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற நம்பரை போய் பாருங்கள், வின்னிங் வருதா இல்லைன்னு, எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு. சரிங்களா? எல்லா ட்ராவலையும் நான் தான் திரும்ப சொல்கிறேன், எல்லா ட்ராவலையும் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து குறிப்பிட்ட நம்பர் கொடுத்து ஒவ்வொரு நாளுமே சொல்லியே தான் கொடுப்பேன், இந்த மாதிரி அடங்கு இந்த மாதிரி அடங்குன்னு. அந்த டைமில் வச்சு நீங்கள் அதான் நான் ஒரு 10 ட்ரா கொடுத்தேன்னா 10 ட்ரா பர்ஃபெக்டாக கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த டைமில் நிறைய வச்சு வின்னிங் வாங்கிடணும். நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வர்த்தான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்பேனே தவிர கொடுக்காம விடவே மாட்டேன் நான். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலே வர்த்தான வின்னிங்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், எந்த ட்ராவில் வின்னிங் வரும் எந்த ட்ராவில் வின்னிங் வராதுன்னு தெளிவாக சொல்லி தான் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாங்கிற திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? நமக்கு தெரியாமல் ஒரு நம்பர் யாருக்குமே கெஸ்ஸிங் எடுக்கிறப்ப இந்த ட்ராவில் வின்னிங் வரும் வராதுன்னு தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. அந்த டைம் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வரும்னு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2ஆம் நம்பர் திரும்ப வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் மறுபடியும் எனக்கு திரும்ப 2க்கு 2ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 2க்கு 2 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரே வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அதை மறுக்க முடியாது. அதுமாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரே வைக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் வந்து ஒரு 0க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. 0 வருதான்னு பற்றி பாருங்கள். 0 வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 2, அதாவது ஏ போர்டு 6 அல்லது 3, பி போர்டு 2 அல்லது 0 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு மேட்சிங் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு கட்டுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு 9ஆம் நம்பர் எடுத்து போர்டு கட்டினா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு தோணுது. 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி 29 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம். இருந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு 9ஆம் நம்பர் திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டிலே வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும். 3க்கு 9ன்னு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே அப்புக்கு கொண்டு வருவாங்க. 1க்கு 9ன்னு கொண்டு வந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் போட்ட வரைக்குமே எனக்கு 3ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது. பாருங்கள், உங்களுக்கு எதாவது 9ஆம் நம்பரு வருதா அப்படின்னு பாருங்கள். இல்லை அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வேணும்னா 3ஆம் நம்பரு 4ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம். 4ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வருதா, இதில் வருதான்னு பாருங்கள். உனக்கு 329 இருக்கலாம், இல்லை 624 இருக்கலாம், இல்லை 304 இருக்கலாம். எப்படி வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் 3 நம்பர் மட்டும் தனியாக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறத பார்க்கலாம். சரிங்க? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் இருக்குது, 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது பாருங்கள். நான் வந்து எல்லா நம்பரையும் சேர்த்து கொடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் கொடுத்தாங்கன்னு வேறு வழியில் 3 நம்பர் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறத எடுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போயே சண்டைக்கு வராங்க, என்னங்க நீங்கள் அவங்களுக்கு 3 நம்பர் அப்படியே எடுத்து கொடுத்துறீங்கன்னு. அதனால தான். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இதிலேருந்து பிரித்து எடுத்துங்க. இந்த மாதிரி ஆனால் இந்த டைம் வின்னிங் இருக்குது. நான் சொல்கிறேன் 80% உறுதியான வின்னிங் இருக்குது இந்த டைம். இந்த 8 மணி ரிசல்ட்டில் 80% உறுதியான வின்னிங் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள். ஓரளவுக்கு வின்னிங் இருக்குது. சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. அதேமாதிரி இது 8 மணி தானே, டோட்டலாகவே மாறி வராது. இந்த டைம் வராது. அதாவது நேற்று நைட்டு வந்துருச்சுல்ல, அதே மாதிரி 223 இப்போ வந்துருச்சுல்ல, ஆனால் வராது. பார்க்கலாம், மாறி தான் வரும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.